அது அம்மா கெஸ்ட்டுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏன் கெஸ்ட்டுக்கு வேற யாரும் எடுத்துட்டு வர மாட்டாங்களா? நீ தான் எடுத்துட்டு வரணுமா? கல்யாணம் என்ன பண்றான்? கல்யாணத்தை பண்ண சொல்ல மாட்டியா? கல்யாணம் ஐயா வா. ஐயா நான் தான். என்ன ஐயா நான் காப்பி போடுறேன் தாயா சொன்னேன். ஆனா அம்மா தான் போய் நந்தினியை கூட்டி அந்த காப்பி போடுன்னு சொன்னா போல. என்ன இது? யாருக்கு யார் காஃபி போட்டு கொடுக்கறது? இவளுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு என் பொண்டாட்டி என்ன சமையல்காரியா? காஃபி குடுக்கறதுல என்னடா இருக்கு? ஏன் அவ என்ன ராயல் ஃபேமிலில இருந்தா வந்திருக்கா? நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ சமையல்காரி தானே. அப்புறம் என்ன? என்னது சமையல்காரியா? அதெல்லாம் அப்போ எப்போ நான் அவ கழுத்துல தாலி கட்டனோ அதுல இருந்து அவ என் பொண்டாட்டி. உங்கள மாதிரி எல்லா ரைட்ஸும் இருக்கிற முதலாளி தான் அவ இப்போ. ஹவு டேர் யூ என்னோட இவள கம்பேர் பண்றதுக்கு? ஆமா, கம்பேர் பண்றியாவா? என்ன கம்பேர் பண்ணா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் என் பொண்டாட்டிக்கும் இந்த வீட்ல இருக்கு. அதர்வைஸ் தோ இங்க இருக்காளே 3 வேளையும் தண்டத்துக்கு சோற சாப்பிட்டு வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காளே உங்க பொண்ணு, இவள போட்டு கொடுக்க சொல்லுங்க. கல்யாணம் ஐயா இங்க வா. இத கொண்டு போய் நல்லா க்ளீன் பண்ணி எங்க எடுத்து அங்க வச்சிரு. சரிங்க. அவங்க உங்களுக்கு காஃபி வேணும்னா அவங்க ஆளுங்க போட்டு குடிக்கட்டும். போ 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 கிளம்பு. கேள்விப்பட்டேன் இந்த வீட்டை ஏதோ கேம்ப் ஆபீஸா மாத்த போறீங்களாமே? தட்ஸ் none of your business. இட் இஸ் மை பிசினஸ். இந்த வீட்ல நானும் தான் இருக்கேன். இந்த வீட்ல கேம்ப் ஆபீஸ்ல வச்சு நடத்துற வேலை இங்க வேணாம். அத பத்தி உனக்கு என்ன? பிகாஸ் இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த ஓனர், புரியுதா? இங்க பாருங்க, கம்பெனி ஃபைல் சைன் பண்றதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் கம்பெனி ஸ்டாஃப் இங்க வந்து போறது பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா உங்களை போய் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்க சொல்லுங்க. நீ யாருடா அத சொல்றதுக்கு? இப்ப சொல்றேன்டா, ஆபீஸ் வேலைக்காக மட்டும் இல்ல, மாதங்கி இனிமே இங்க தான் தங்க போறேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இது என்ன கம்பெனி கெஸ்ட் ஹவுஸா? போற வரவங்க எல்லாம் கொண்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு என்ன பேசுறீங்க நீங்க? I really don't care. ஓ அப்படியா? பாத்துருவோமா இவ இந்த வீட்ல எப்படி சர்வைவ் ஆகுறான்னு பாத்துருவோம். டேய் போடா, கண்ட கண்ட கழுதைங்கள குடும்பத்தோட கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்க. அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மாதங்கிக்கு அதை விட தகுதி இருக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு. அவ இங்கதான் தங்குவா, என்ன நடக்குதுன்னு பாத்துறேன். நந்தினி நீ மேல போ, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டாடி லாயர் ஆபீஸ்ல இருக்கிற, நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் போய் திரும்ப வர்ற வரைக்கும் யாரு என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யக்கூடாது, புரியுதா? நான் உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரு எந்த வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடாது. நான் சொன்னதை கேப்பியா மாட்டியா? நீ கேப்பேன் அத்தா சார். கேப்பல போ. அண்ணா என்னவா? எதுக்கு இங்க வர? என்னத்தா? சரி அண்ணா, நானும் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இருக்கு. கொஞ்சம் காசு தாங்க. சரி இரு, பை எடுத்து நான் கொடுங்க. காசு இது ஒண்ணு ஒண்ணா தானே கொடுக்க முடியும். அவசரப்படாத. ஆக்கப்படுத்தும் ஆரப்படுக்கலன்னு சொன்ன கதையா? உதவுங்க. சரி போ, அப்படியே வச்சுக்க. பத்தாது, நம்பது மட்டும் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன செலவு இருக்கு? சரி வச்சுக்கிறோம். தங்கச்சி கை ராசியான கை. நான் வரத்துக்குள்ள சமையலை முடிச்சு வைங்கண்ணே. சரி சரி, நீ பார்த்து பத்திரமா போ. இந்த அடுத்து ஒன்று புதுசாக உருவாகி வருது வீட்டுக்குள்ள. என்ன பண்ணுறது இப்போ? அப்பா தோரணமலை முருகா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிக்கல் வந்து பிரச்சனையாக நிற்க போதையா? எந்த பிரச்சனை இல்லாமல் எப்போயா முடிச்சு கொடுப்பேன்? உன்னால தான் இந்த பிரச்சனைலாம் முடிக்க முடியும். உன்னோட வேலு கொண்டு இந்த குடும்பத்தை காப்பாத்தியா? அப்பா தோரணமலை ஆண்டவா முருகா, எல்லாம் தோரணமலை முருகனே, நீ தாண்டா பார்த்துக்கிறேன்னு.